கார்த்திக் தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜோசி தீபாவோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்ததை ஆனந்த் வந்து கேட்டுருவாரு. ஆனந்த் நேராக அவங்க கிட்ட வந்து நான் உடனே இந்த விஷயத்தை பற்றி கார்த்திக் கிட்ட பேச போகிறேன், எனக்கு என் அம்மாவோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நேராக கார்த்திகை தேடி போயிட்டு இருக்க தீபாவோட அம்மா அப்பா உடனே இந்த விஷயத்தை அபிராமி கிட்ட சொல்கிறாங்க. அபிராமி ஆனந்தை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு ஆனந்த, தீபா என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த தாலியை கட்டி வச்சிருக்கான். அதனால அவள் கழுத்தில் அந்த தாலி முறையாக ஏறணும், அதுக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். நீ யார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நான் வந்து அவசரமாக பாத்ரூம் போகணும், கட்டை வந்து அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால அந்த ரவுடி வந்து கட்டை அவுத்து விடுறாங்க. கூடவே ஒரு ரவுடி வந்து போவாங்க. தீபா பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு பின்னாடி இருந்து ஒரு கட்டை எடுத்து அந்த ரவுடி வந்து அடிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு ரவுடி ஓடி வர அவங்களையும் கட்டையால் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு தீபா வந்து அங்கேருந்து வெளியில் தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் தீபாவோட அம்மா அப்பா நாம் இதுக்கு மேலே யோசிக்க தேவையில்லை, நேராக போயிட்டு தீபா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு நேராக தீபா கிட்ட போய் பேசுகிறாங்க. தீபா உங்ககிட்ட ஐஸ்வர்யா சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொன்னதுமே ஐஸ்வர்யா தீபா கிட்ட ஏதோ சொல்லியிருக்கா, என்னன்னு தெரியலையே, சரி நாமளே கேட்டுருவோம், எந்த விஷயப்பா அப்படின்னு கேட்க, என்னம்மா அதுக்குள்ளே மறந்துட்டியா, இந்த கல்யாணம் நடந்தால் சம்மந்தி அம்மாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னது உண்மைதான். இப்போ அந்த ஜோசியை திரும்பவும் எங்களை பார்த்து பேசினாரு, கண்டிப்பாக ஒரு உயிர் பலி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, எங்களுக்கு பயமாக இருக்குது, நீ சம்மந்தி அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா அப்படின்னு சொல்லு. உடனே வந்துட்டு ரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் கல்யாணத்தில் ஒன்றும் நிறுத்த தேவையில்லை, நாங்கள் வாழ வேண்டியவங்க, அவங்க வாழ்ந்து முடித்தவங்க, அவங்க உயிர் போகும் அப்படின்றதுனாலலாம் இந்த கல்யாணத்தில் நிறுத்த முடியாது. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்க, ஆமாம் இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், அவர் கற்ற தாலி என் கழுத்தில் ஏறணும், உங்கள் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் பாருங்கள், அதுக்காக யார் உயிர் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, குறிப்பாக என் புருஷன்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதை தீபா வந்து இப்படி பேசினதை கேட்டு அவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. அவங்க அம்மா அப்பா வந்துட்டு வெளியில் வந்து யோசிக்கிறாங்க, என்ன தீபா இப்படி பேசுகிறா, இப்படி ஆளே மாறிட்டாலே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் குழம்பி போயிருப்பாங்க. தீபா அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் ஓடி வந்து இது எந்த இடம்னு கூட தெரியலையே அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து ரொம்ப வேகமாக மண்டபத்துக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.